ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 34 வயது ரவி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இதே பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்வேதா. இவருக்கு 32 வயதாகிறது. ஸ்வேதா திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். ரவியும் ஸ்வேதாவும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். இதனால் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். இந்த நிலையில் ஸ்வேதா மீது ரவிக்கு திடீரென காதல் ஏற்பட்டது. இதையடுத்து ரவி தனது காதலை ஸ்வேதாவிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு ஸ்வேதா, உங்களுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளன, எனவே அவர்களுடன் நீங்கள் வாழுங்கள் என கூறி மறுத்திருக்கிறார். இருப்பினும் ஸ்வேதா மீது உள்ள காதலை ரவி மாற்றிக்கொள்ளவே இல்லை. தொடர்ந்து பலமுறை தான் வலியுறுத்தியும் ஸ்வேதா தனது காதலை நிராகரித்து வந்ததால் ரவிக்கு கோபம் ஏற்பட்டது. சம்பவத்தன்று ஸ்வேதா பணியிலிருந்து கிளம்ப தாமதமாகி உள்ளது. இதனால் ரவி தனது காரில் வரும்படி கூறியிருக்கிறார். இதனால் ஸ்வேதாவும் ரவியும் ஒரே காரில் பயணித்தனர். அப்போது சந்தனகள்ளி என்ற பகுதியில் உள்ள ஏரிக்கரை வழியாக காரில் சென்று கொண்டிருக்கும் போது மீண்டும் ரவி ஸ்வேதாவை காதலிப்பதாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார். உனக்காக குடும்பத்தை விட்டு வந்து விடுகிறேன், என் காதலை ஏற்றுக்கொள், நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என கெஞ்சி இருக்கிறார். ஆனாலும் ஸ்வேதா வழக்கம் போல் ரவியின் காதலை நிராகரித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ரவி சட்டென காருடன் ஏரியில் பாய்ந்தார். இதில் காருக்குள் இருந்த ஸ்வேதா பரிதாபமாக தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். ஆனால் ரவிக்கு நீச்சல் தெரியும் என்பதால் அவர் நீச்சல் அடித்துக் கொண்டு வெளியே தப்பி வந்து விட்டார். இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காருடன் ஏரியில் மூழ்கியிருந்த ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிர் தப்பிய ரவியிடம் விசாரணை நடத்திய போது கார் தற்செயலாக ஏரியில் விழுந்ததாகவும் தான் நீந்திக் கொண்டு வந்து உயிர் தப்பியதாகவும் தெரிவித்தார். இருப்பினும் ஸ்வேதாவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலை நிராகரித்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் காருடன் ஏரியில் தள்ளி பெண்ணை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.